யோகிகள் சாமி சரி யோகத்தால் முக்தி அடைகிறாங்க. சரி, இப்படி அடைகிறதுனால உலக மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? இப்போ நீங்கள் ஒரு யோகி, நீங்கள் முக்தி அடைய போகிறீங்க முடிவில். இப்போ இல்லை, சரி யோகின்ட்டு நான் நினச்சிக்கணும் உடனே போய் கடவுள் கூட உட்காந்துக்க முடியாது. சரி, இது கற்பனை ஆகிடும். ஆமாம், நிஜத்தில் கடவுள் உனக்கு அழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் உனக்கு முக்தி மோட்சம்லாம். கடவுள் அழைப்பு வராத வரைக்கும் உன் வயசாகி நீ உடல் தளர்ந்து போய் உடலை விட்டு உயிர் போனால் அது முக்தி இல்லை. கடவுள் அழைப்பு வரும். உண்மையான யோகியாக இருந்தீங்கன்னா கடவுள் அழைப்பு வரும், அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். ஆனால் நீ ஒரு யோகி, நீ கடவுளை அடையணும், அதுக்கெல்லாம் வழி தெரிஞ்சு போச்சு உனக்கு. ஆனால் நீ சும்மா இருப்பியா? நீ என்ன பண்ணுவ? இந்த உலகத்தில் இருக்கிற உன்னால் முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டு அவனை நல்வழிப்படுத்துவேன். ஏன்? நீ நல்லவனை ஆனதால் மற்றவன் நல்லவன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்போது உன்னால் பல ஆயிரம் பேர் பயன்படுறானே, அது போதாதா? உன்னால் உலகத்துக்கு தீமை கிடையாது, அது போதாதா? தீமை கிடையாது. அப்போ இதெல்லாம் தானே யோகியினுடைய வேலை. இதுக்காக அவன் போகிறான், போகிற வழியில் எதையோ 4 இறச்சிட்டும் போகிறான், 4 பேர் பொறிக்க. ஆனால் கெட்டவன் போனான்னா நான் போகிற வழியில் இருக்கிறத பொறிக்கின்னு போடுவான். நல்லவன் போனான்னா இருக்கிறத இறச்சிட்டு போயிடுவான். இதான் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வித்தியாசம் சாமி. ராஜயோகத்தில் வலது நாசியில் சுவாசிக்கும் சூரிய கலையும் இடது நாசியில் சுவாசிக்கும் சந்திர கலையும் இயற்கையாக மாறி வருகிறது. சரி, இது மாதத்தில் எத்தனை முறை இந்த மாதிரி மாறுது? சூரிய கலையின் போது மனம் எதை நினைக்கின்றது? சந்திர கலையின் போது மனம் எதை நினைக்கிறது சார்? சூரியக்கலை சந்திரக்கலை மாதத்தில் மாறுறதில்லை. ஒரு மாதத்தில் மாறுச்சுன்னா சூரியக்கலை ஓடுச்சுன்னா உடம்பு கொளுத்தி ஏற்ற மாதிரி இருக்கும். சரி, ஒரு சந்திரக்கலை ஓடிச்சுன்னு வச்சுக்கோ, குளத்தில் செத்து போயிட்டா எப்படி உப்பி போயிருக்கும், அது மாதிரி இருக்கும் உடல். அதனால் 65 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சூரியக்கலையும் சந்திரக்கலையும் இயற்கையாகவே மாறுது மனுஷனுக்கு. மாறும்போது தான் சூரியக்கலை ஏற்றின சூட்டை உடலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கின்னு சந்திரக்கலை அதை மிதப்படுத்துது, பேலன்ஸ் பண்ணுது. சூரியனுடைய ஒளி நேரடியாக அந்த பூமிக்கு பட்டுதுன்னா பூமி சுக்குநூறாக வெடிச்சு போயிடும். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? பகலில் பார்க்குறோம் சந்திரனே இல்லை, ராத்திரியில் மட்டும்தான் சந்திரன் வருது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, சந்திரன் எப்பவுமே இருந்துக்கினே இருக்குது. சூரியனுடைய ஒளியால் சந்திரன் தெரியல, நட்சத்திரம் எப்பவுமே இருந்துக்கின்னு இருக்குது. சூரியனுடைய ஒளியால் பகலில் நட்சத்திரம் தெரியல, ஆனால் அதெல்லாம் எப்பவுமே இருந்துக்கின்னு இருக்குது. அதே மாதிரி அந்த சூரியன் கொடுக்குற வெப்பத்தை இந்த பூமி எவ்வளோ தேவையோ சந்திரன் மிதைப்படுத்தி கொடுக்குது. அதில் தான் நம்ம வாழறோம். இல்லைன்னா இங்கே ஒரு புல் பூச்சி கூட இருக்காது, எல்லாம் காஞ்சி கருவடாக போயிடும். பூமியே வெடிச்சிடும் அந்த வெப்பத்தில். அதை காப்பாற்றக்கூடியது தான் சந்திரன். அந்த சந்திரனுக்கு பேர் தான் இந்து மதம்னு வச்சிருக்கு. இந்த மிதைப்பத்தி உயிரினங்கள் வாழறதுக்கு வழி செய்கிற சந்திரனுக்கு பேர் இந்து. அதனால் இந்த சுகமாக நம்ம அனுபவிக்கிறதால நம்ம மதத்தை இந்து மதம்னு மாற்றினாங்களே தவிர தனி ஒரு மனிதனுக்கு உரிமை கிடையாது இந்துன்றது. உலகம் ஃபுல்லாக இந்து. இப்போது மதங்கள் வேறு வேறு இருக்கலாம். இப்போ நமக்கு ஓடுற மூச்சு சூரியக்கலை சந்திரக்கலை. சரி, இது இந்துக்களுக்கு மட்டும் சூரியக்கலை சந்திரக்கலை, வேறு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு கலையாக வரும். உலகம் ஃபுல்லாக ஒரு கலை தான், சூரியக்கலை சந்திரக்கலை தான். அந்த 2 மூச்சு இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் ஒரு பொருளும் இருக்காது. மதங்கள் வேற வேறுனு மனசு தேடிக்கிச்சே தவிர மூச்சு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஒன்று தான். கடவுளுடைய படைப்பு உலகத்தில் உள்ள மனிதனுடைய அமைப்பு ஒரே அமைப்பு தான், நிறங்கள் தான் வேறுபட்டிருக்கும். அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி இல்லை, ஒரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி ஆக்கி விட்டுருக்கலாம். ஒரே மாதிரி உலகத்தில் எங்கெங்கே மனிதங்கிறானோ அத்தனை மனிதனும் ஒரே வடிவம் தான், ஆணும் பெண்ணு, ஒரே மூச்சு தான் 2. அது எந்த மனுஷனாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும். அதனால் இந்த மூச்சு மிதைப்படுத்துறதால சந்திரகுலம்னா இந்து மதம் அப்படின்னு வச்சாங்க சாமி. இது எப்பவுமே மாறி 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 ஓடிக்கினுக்கிறதால நம்ம உடல் மிதமாக இருக்கும். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, சூரியக்கலை அதிகமாக ஓடும்போது மனிதனுக்கு சோம்பல் ஏற்படும். சந்திரக்கலை மனிதனுக்கு அதிகமாக ஓடும்போது ஆசைகள் உருவாகும்.
ம். இதெல்லாம் விஞ்ஞானம். விஞ்ஞானம்ன்றது மெஞ்ஞானத்துடைய தொடர்ச்சி தான் விஞ்ஞானம். ம். ஏன்னா மெஞ்ஞானம்ன்றது ஒரு முழுமையானது, விஞ்ஞானம்ன்றது ஒரு குறையானது. இப்போ தான் ஆராய்ச்சின்னு இருக்கிறோம், இன்னும் முடிவடையலை. இப்போது முதல்ல விஞ்ஞானம் சொல்லிச்சு சூரியன் ஒன்று தான் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் சித்தர்கள் சொல்கிறான் 1000 சூரியன் இருக்குதுறான்றான். ஆனால் அதை யாரும் ஒத்துக்கலை அப்போ. ஏன்னா இவன் போட்டோ எடுத்து எழுதியெல்லாம் வைக்கிறது கிடையாது, இருக்கிறத பார்த்துட்டு வந்து சொல்லிட்டான். ம். விஞ்ஞானம் தேடிக்கின்னு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான், ஒரு சூரியன் தான் சொன்னவன் போய் இப்போ 7 சூரியன் இருக்குதுன்றான். இது விஞ்ஞானம் சொல்லுது. அப்போது விஞ்ஞானம்ன்றது ஒரு கையளவு, ம். மெஞ்ஞானம்ன்றது கடலளவு, முழுமை பெற்றது அது. இது இன்னும் இப்போ தான் ஆராய்ச்சி குழந்தை மாதிரி இது விஞ்ஞானம். அதனால் இதையும் அதையும் ஒப்பிடக்கூடாது. ஆனால் இந்த மூச்சினுடைய செயல்பாடுகள் என்னன்னா, அதிகமான சூரியகலை மூச்சு ஓடிச்சுன்னா உனக்கு சோர்வு வரும், தூங்கலாமான்ற எண்ணம் வரும். அதிகமான சந்திரகலை ஓடிச்சுன்னா இத்த வாங்கலாமா அத்தை வாங்கலாமா, இப்படி சம்பாதிக்கலாமா, அப்படி ஆசைகள் உருவாகும். இதுதான் சாமி வித்தியாசம். சொல்லுங்க. இப்போ இந்த சூரியகலையும் சந்திரகலையும் நடக்கும்போது நாம செய்ய வேண்டியது என்ன சார்? நீ அதை ஒன்றுமே செய்ய முடியாது சாமி. ஆ. நீ என்ன செய்ய முடியும்? ஒரு யோகி செய்ய முடியும், ம். ஒரு சராசரி மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறோம் சூரியகலை இருக்குது சந்திரகலை இருக்குது அப்படின்லாம் இப்போ பேசுகிறோம். ம். சராசரி மனுஷன் இதை பற்றி பேசுவானா? உடலை பற்றி தான் பேசினுப்பான். ஆமாம். என் உடம்பு பிடிக்குது, என் உடம்பு பிடிக்குது, நான் இத்தை பண்ணுவேன் அத்தை பண்ணுவேன், இப்படி தான் பேசினுப்பான். ஏன்னா அவன் கண்டது உடல், அவன் காணாதது உயிர். உயிரை கண்டவனுக்கு தான் அதனுடைய நிலைகள் என்னன்னு தெரியும், உயிரை காணாதவனுக்கு அது தெரியாது. அப்போது ஒரு சராசரி மனுஷன் அதை பற்றி அவன் யோசிக்க போகிறதே கிடையாது, அதனால் அவன் எதுவும் பண்ண போகிறதில்லை. ஆனால் ஒரு யோகி என்ன பண்ணுவான், சந்திரகலையிலே ஓடுது அவனுக்கு குளிர்ச்சி ஆகுது உடல் அப்படின்னா அவனே மாற்றுவான் சூரியகலைக்கு. சூரியகலைக்கு மாற்றி அந்த கோல்டை வந்து ஈட்டாக்குவான். சரி, சூரியகலையிலே ஓடி உடல் ரொம்ப உஷ்ணமாகுது, மோஷன் கூட போக முடியல அப்படின்னா உடனே சந்திரகலையை மாற்றுவான். அது யோகிக்கு சாத்தியம், ஆனால் சராசரி மனுஷனுக்கு சாத்தியம் இல்லது. ஒன்றும் பண்ண முடியாது. மூச்சு போதா இல்லையான்னு நீ யோசித்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எங்க அது மேலே போய் மாற்றுவத்த? அவனுக்கு இந்த உடலை மறந்துவிட்டு அவனுக்கு இருக்கிறதெல்லாம் உயிர் மேலே நினைப்பு, அதனால் அவனால் முடியும். ஒருத்தரால் முடிஞ்சது என்னால் முடியும்லாம் சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணலாம், ஆனால் முடியும்னு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பணக்காரங்கிறான், அவன் பணக்காரன் ஆயிட்டான், நான் கூட ஆயிடுவேன்னு வாயில் பேசுகிறேமே தவிர ஆனால் ஆக முடியாது. ஆகத்துக்கு முயற்சி பண்ணலாம். அது மாதிரி யோகியினுடைய நிலையும் சராசரி மனுஷனையும் ஒப்பிடவே கூடாது. நமக்கு இதுக்கு முன்ன எவ்வளவு ஜென்மம் எடுத்திருக்கோம்னு தெரியாது, இனிமே எவ்வளவு எடுக்க போறோம்னு தெரியாது. இதுதான் நம்ம கடைசி ஜென்மமா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது சுவாமி? தெரிஞ்சுக்கவே கூடாதுமா. தெரிஞ்சுக்கினீங்கன்னா விபரீதம் வந்துடும். என்கிட்ட சிங்கப்பூர்லேருந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேர் வந்தாங்க. அவர் சொன்னார், நான் இமயமலைக்கெல்லாம் போய் வந்தேன். ஆமாம் சாமி அங்கே உட்காந்துங்கிறா, சிவபெருமான் உட்காந்துங்கிறா, நீ வரேன்னுட்டு ஆசீர்வாதம் வாங்கினு வரப்பேன். டூரிஸ்ட் மாதிரி போய் வரீங்க, கடவுளை தேடி போகல, நீங்கள் டூரிஸ்ட் மாதிரி போய் வரீங்க அப்படின்ட்டு. அவருடைய சம்சாரத்துக்கு, எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு சந்தேகங்க அப்படின்னாரு. என்ன சந்தேகங்க அப்படின்னு, நான் போன பிரிவில் என்னவா இருந்தேன்னு தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு. என்னடா வம்பு வேலையாக போச்சு அப்படின்னு நினச்சிக்கணும். நான் சொன்னேன், எத்தனை பசங்கம்மா உனக்குன்னு? 2 ஆம்பளை பசங்க. என்ன பண்ணுறாங்கன்னு, ஒருத்தன் சிங்கப்பூரில் கடை வச்சுக்கிறான், ஸ்பேர் பார்ட்ஸ் கடை. ஒருத்தன் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறான். ரொம்ப சந்தோஷமாக. போன பிறப்பில் நான் என்னவா இருந்தேன்னு கேட்குறேன். போன பிறப்பில் நீ பிச்சை எடுத்துக்கின்னு இருந்த, இப்போ போய் பிச்சை எடுமா அப்படின்னு. இல்லைங்க, அது எப்படிங்க? ஏன்னா 2 பிள்ளைங்க சம்பாதிச்சு கொடுக்குது, புருஷன் சம்பாதிச்சு கொடுக்குறாரு, போய் பிச்சை எடுக்க முடியாது. சரி, இதுவா? நான் இது சாதாரண குடும்ப விஷயம். போன பிறவியில் நீ ஓமந்தூர் ரெட்டியாரனுடைய தங்கச்சியாக இருந்து, இது மைசூர் மகாராஜாவினுடைய தங்கச்சியாக இருந்த, போய் பாகங்க இல்லைம்மான்னு கேட்க முடியாதுன்னு. அப்போது கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு. ஒரு மனித உடல் இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே 1000 எண்ணங்களை போட்டு வச்சுருக்கிறோம், 1000 அனுபவங்களை வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த உடல் விழுந்த உடனே எல்லா அனுபவமும் இந்த உடலோடு அழிஞ்சு போகுது. அப்போது அந்த முன்பிறவியினுடைய ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பிறவியில் எவ்வளோ விபரீதங்கள் நடக்கும். இப்போ நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேன், போன பிறவியில் எங்கள் தாத்தா பணக்காரனாக இருந்திருப்பார்,
இப்போ தெரிஞ்சதுன்னா அதில் போய் பாகம் கேட்க மாட்டேன் நான். அது தெரியாத கம்ம நீங்கள் உட்காந்து கத்தி கிடக்கிறேன். எப்போவுமே முன்பிறவியும் சரி பின்பிறவியும் சரி தெரிஞ்சதுன்னு சொன்னால் வாழ்க்கையில் விபரீதம் நடக்கும். இறைவன் வந்து பேரறிவாளர், நம்மள மாதிரி இல்லை. அப்போது இறைவன் விபரீதம் நடக்கும், உலகம் அழிஞ்சிடும், அவனுக்கு அந்த ஞாபக சக்தியை இழந்துடணும், அந்த உடலோடு போயிடணும் அப்படின்னு உருவாக்குறதால நிம்மதியாக வாழ்ந்துன்னுக்கிறோம். அதனால் முன்பிறவியில் அடுத்த பிறவியில் நமக்கு வரப்போகிற விபரீதங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்போமா? இருக்க முடியாது. போன பிறவியில் இருந்த வசதிகள் தெரிஞ்சிச்சுன்னா நிம்மதியாக இருப்போமா? அப்பவும் இழந்துடுவோம். அதனால் இது ரெண்டுமே தெரியக்கூடாது. அவ்வை சொல்லும், ரொம்ப அழகாக சொல்லும் வார்த்தையை. ஒருத்தர் போய் நான் முப்பிறவியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு, இப்போ நீ என்னவா இருக்கிற? நான் ஞானியாக இருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்துக்கிறேன். சரி, முன்பிறவியில் வந்து நீ பணக்காரன் வந்து இப்போ திருப்பி பணக்காரன் ஆவியான்றது, இல்லை ஆக மாட்டேன்றது. ஆவாத்துக்கு உனக்கு எதுக்குடா இந்த வீண் வேலையெல்லாம், ஞானத்தை தேடி போடான்றாங்க. அது மாதிரி எப்போவுமே இருக்கிற காலம் வரைக்கும் நல்லதை செய்து வாழணும், இருக்கிற காலம் வரைக்கும் தர்மம் செய்து வாழணும், இருக்கிற காலம் வரைக்கும் கடவுளை முழுமையாக நம்பி வாழணும். அதுதாம்மா வாழ்க்கை. அதை விட்டுட்டு நான் போன பிரிவு இந்த பிரிவு அடுத்த பிரிவையெல்லாம் யோசனை பண்ணினா விபரீதங்கள் வரும். அதனால் அதெல்லாம் மறந்துடும். சாமி, நம்ம பிண்டங்கள் கொடுக்குவது எதற்காக சுவாமி? இது பிராமணர் வந்து வகுத்து வச்சு அவங்க தொழிலுக்காக வகுத்ததுங்க. இந்து மதத்தினுடைய அடிப்படை படி பார்க்க